இந்த பக்கம் ஆணையெல்லாம் இருக்குங்களாம்மா? ஆமாம், இங்கேயே குடி இருக்குது. குடி இருக்குங்களா? என்னவோ சொல்கிறீங்க, நீங்கள் இருக்கிற மாதிரியே ஆணையம் குடி இருக்குங்கிறீங்க. இங்கே தான் குடியே இருக்குது. வீடெல்லாம் இடிச்சிருச்சு. ஓ, வீடு இடிச்சிச்சிங்களா? இப்போ தான் தர மட்டும் தான் இருக்குது. அப்படிங்களா? ஓ, வீடு சுத்தமாக இடிச்சிச்சிங்களா? ஆனவர் இங்கே போன வாரத்தில் வந்திருந்தா இங்கே பார்த்துருக்கலாம். ஆனை பகல்லைங்களா? பகல்லைங்களாண்ணா? ஐயோ, குட்டியோட இருக்கு. ஓஹோ ஓ, துரத்தி விட்டப்ப அப்படி போச்சு. கீழே போயிட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துருச்சு மேலே. அது ஒரு ஆளை அடிச்சிச்சு. அது நைட் நேரம் விடக்கூடாது. நம்ம டைமுக்கு வந்து 6:15 வந்துடணும். நைட்டில் வந்துட்டு அதுக்கு மேலே தப்பு சொன்னால் ஒன்றும் பண்ணாது. அது ஒரு வயிற்றுக்கு வர்றது கண்டிப்பாக. அது வரும்போது நம்ம விளையிட்டானு ஒன்றும் இல்லை. நேருக்கு நேரம் போகும்போது தான் அடியா வெளியே கரடியாக வரும். எல்லாமே இருக்குங்க. ஆனால் அடிச்சிருச்சாங்க. அப்படிங்களா? நல்ல சமயம் ஆள் இல்லாமல் இருந்தாங்க. ஓஹோ, அந்த சமயத்தில் வந்து கூரையில் அப்படி பிடிங்கி வச்சிருச்சு. இதை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிறேன் சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் வந்து போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போ கோத்தகிரிலேருந்து கீழ் கோத்தகிரி பகுதிக்கு போயிங்க. அங்கேருந்து சோலூர் மட்டம் போய் சோலூர் மட்டத்துலேருந்து கீழ் பகுதியில் இருக்கிற மெட்டுக்கல் கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தில் போய் பார்த்து முடிச்சிட்டுங்க. அடுத்து இப்போ மெட்டுக்கல்லேருந்து பாபியூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் நம்ம நண்பர் சரவணு இப்போ போயிட்டுருக்கோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த கிராமத்துக்கு போகிற பாதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான மலையில் இருக்கிற ஒரு காங்கிரீட் ரோடு, அதுக்கு பின்னாடி ஒரு தார் ரோடு, அதுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு காங்கிரீட் ரோடு. இந்த வழியில் தான் நம்ம பாபியூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகணுங்க. இந்த பாதையில் சுற்றி இருக்கிற டீ எஸ்டேட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மெட்டுக்கல்லேருந்தே ஆரம்பத்தில் வர வழி நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம தார் ரோடு போய் அடைஞ்சதுக்கு பின்னாடிங்க அங்கே இருக்கிற அந்த ரோடும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எஸ்டேட்டும் நல்லாயிருக்கும். பாபியூர் அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் நம்ம இப்போ போய் இந்த வீடியோ பதிவை காமிச்சு அந்த கிராமத்தை பற்றியும் காமிச்சு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த பக்கம் இது மாதிரியான கிராமங்கள் நிறைய இருக்குங்க. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. சுற்றி மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. இந்த இடத்துல ஒரு கோயில் பாருங்கள். ஆப்போசிட்டில் தெரிகிற மலைகள் எப்படி இருக்குங்க பாருங்கள். மலைகளுக்கு மேலே அங்கங்கே சின்ன சின்னதாக வீடுலாம் தெரியுதுங்க. சின்ன சின்ன கிராமங்கள், அங்கங்கே 1-2 வீடு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்க. அது இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற இந்த எஸ்டேட்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரியான சாலையில் நம்ம பைக்கில் போகிறதே வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு பயணம் பண்ணி தான் இப்போ ஒரு கிராமத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான அழகான கிராமத்தில் ஆபத்துகளும் நிறைய இருக்குங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா யானை பாருங்க. இந்த இடத்துல வந்து கடைசியாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யானை அடித்து அவர் இங்கே இறந்தாருங்க. இதே இடம் தாங்க. இங்கே தானே சொன்னா? இங்கே தான். அந்த மாதிரியான ஆபத்துகளும் இந்த பகுதியில் நிறையா இருக்குங்க. ஆனால் இது ஒரு சின்னதாக ஒரு 6 ஏக்கர்னா தண்ணி எப்போ இருக்கு? சின்னதாக ஒரு ஓடை மாதிரி இருக்கு. ஆனால் எப்பவுமே தண்ணி இருக்குது. மழை இருந்தாலும் லேட்டு தண்ணி இருக்கு. இருக்கு. 2 காவா வருதா? ஓ, இந்த பக்கம் இங்கே ஒரு காவா இருக்கா? ஓ, 2 சைடுமே இருக்கு. இங்கேருந்து அப்படியே லெஃப்டில் போகணுமா நம்ம மேலே? ஆமாம். நம்ம இப்போ ரைட்டில் தான் நான் வந்து இந்த பாதையில் லெஃப்ட் எடுத்து உள்ளே போய் மெட்டுக்கில் போய் கொடகூர் போகிறோம். அங்கேருந்து இப்போ வந்து இந்த தார் ரோட்டில் மறுபடியும் லெஃப்ட் எடுத்து இப்போ வந்து இப்படி மேலே போயிட்டுருக்கோங்க. தார் ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரோடு நல்லா இருக்கு சொன்னாங்க. சின்ன ரோடு தான், ஆனால் சூப்பராக இருக்கு பாரு, அழகாக இருக்குது. அந்த மண் சரிஞ்ச வரைக்கும் இப்போ பாட்டு எப்படி திரும்பிடலாமா? அதை அப்படியே பாட்டு வரலாமா? இன்னும் எப்படி இருக்குன்னு
ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எதனால இப்போ சரிஞ்சது ஒரு நல்ல மலையில் சரிஞ்சு போனது இன்னும் அப்படியே தான் இருக்குது. பாவிரத்தில் போகணுமா? லெஃப்ட்டில் அதில் போகணும்ல அந்த ரோட்டில். ஆனால் இது வரைக்கும் அப்படி ரோடு போட்டிருக்காங்க கடைசி வரைக்கும்? அந்த கடைசி வரைக்கும் போட்டுருப்பாங்களோ? ஆமாம். ஒரு பஸ் மட்டும் கரெக்டாக போகும்போது இருக்கு. பஸ்ஸே கஷ்டம் போல இருக்கே. ரெண்டு சைடு பாரு சின்னதாக இருக்குது, எல்லாமே வந்து இடிஞ்சு போன மாதிரி இருக்கு. பஸ்ஸுக்கே கஷ்டம் போல இருக்கே, சின்னதாக இருக்குது. இது வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து திரும்புகிற மாதிரி ரோடு போட்டிருக்காங்க போல இருக்கு. இதுக்கு மேலே பழைய ரோடு தான் ஃபஸ்ட். ஆனால் இந்த ரோடு ஏசனா ஃபஸ்ட்டு இந்த ரோடு தான். அங்கேருந்து இந்த சோழர் மட்டத்துலேருந்து வந்து இப்படி போய் திருப்பி வந்து கோத்திமுக்கு போகுது. ஆமாம், ஃபஸ்ட் இப்போ என்னென்னா கோத்திமுக்குலேருந்து வந்து திருப்பி உள்ளே வந்து பாவியூர் வந்து வரைக்கும் வந்து திரும்பி வந்து கோத்திமுக்கு போய் தான் போகுது. வந்த வழியே அப்படியே யூட்டர்ன் போட்டு போகுது. இந்த ரோடு இப்போ யூஸே இல்லை அப்படின்னா. ஃபஸ்ட்டு இது பஸ் ரோடு. இது தான் இதான் பஸ் ரோடு. மக்களே இங்கே பாருங்கள், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோத்தகிரி பகுதியில் சரியான ஒரு மழை பெஞ்சு அங்கங்கே நிலச்சரிவுலாம் நிறைய ஆச்சுங்க. அது வந்து கோத்தகிரியோட மெயின் ரோட்லேயே வந்து 5-6 இடத்துல நிலச்சரிவுலாம் வந்துச்சுங்க. அந்த டைமில் இந்த இடத்துல பயங்கரமான ஒரு நிலச்சரிவு வந்துங்க. இந்த ரோடு வந்து சென்டரில் வந்து சரிஞ்சு போயிடுச்சுங்க. இந்த இடந்தாங்க சரிஞ்சு போனது. அதுக்கு பின்னாடியே இந்த ரோடு வந்து யூஸே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஏன்னா இது வந்து திருப்பி எடுத்து இந்த சரிஞ்சு போனதை ரெடி பண்ணால் செலவு ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் வந்து இதை அப்படியே விட்டுட்டாங்க. சார் இதுதாங்க ரோடு சரிஞ்சு போனது. ஆப்போசிட்டில் திருப்பி பாருங்க சிமெண்ட் இது. ஸோ அங்கேருந்து தான் வந்து ரோடு வந்து சரிஞ்சு கீழே போயிடுச்சு. மக்களே இப்போ அந்த மண் சரிஞ்சு விழுந்து பார்த்தீங்களா, அந்த ஒரு சின்ன பாலம் மாதிரி இருந்த இடத்துல அங்கே இடத்துல பார்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம வந்து பாவியூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு இப்போ போக போகிறோம். பாவியூர் அப்படிங்கிற கிராமம் வந்து இந்த மாதிரியான எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம் தான். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். ஏன்னா அதுக்கு மேலே டைம் ஆயிடுது. டைம் இப்போ வந்து 2:50. காலையில் லைட்டாக சாப்பிட்டு வந்தது. அதுக்கு முன்னாடி மத்தியானம் எதுவும் சாப்பிடல. இன்னும் போய் தான் அப்படியே நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகணும். மக்களே இங்கே பாருங்கள், நம்ம பாவியூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற பாதையில் நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஓடை. இது எப்பவுமே மழை பெஞ்சால் தண்ணி இதில் ஓடிட்டு இருக்குங்க. இப்போ மழையெல்லாம் இல்லாதனால தண்ணி எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு சேத்து தண்ணி மாதிரி இருக்குதுங்க. ஒரு குட்டையில் தண்ணி வந்து ரொம்ப நாளாக யூஸ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சகதி மாதிரி இருக்குதுங்க பார்க்குறக்கு. நல்லா மழையெல்லாம் பெஞ்சால் தான் இந்த எஸ்டேட்டில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக நல்லா இந்த டீ செடியெல்லாம் வந்து கொழுந்து விட்டு நல்லா வந்து பார்க்குறக்கு நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க. அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற வந்து இந்த டீ செடியிலிருந்து இலையெல்லாம் நிறைய கிடைக்குங்க. இப்போ மழையெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரியான செடி இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா வந்து கொழுந்து வந்து அதிகமாக கிடைக்காதுங்க. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வருமானமே ரொம்ப குறைஞ்சி போயிருங்க. ஸோ அதனால் வந்து இயற்கை வழி கொடுத்தா தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து நிம்மதியாக வாழ முடியுங்க. அதில் மெயின்னா வந்து மழை. நல்லா மழை பெஞ்சால் தான் இங்கே இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் செழிப்பாக வாழ முடியுங்க. பேசுகிறோன்னா மழை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம மழை இருந்தால் தான் இந்த மாதிரி எஸ்டேட் நல்லா வேலை கிடைக்கும். கொழுந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டெய்லி வேலை கிடைக்கும், கொழுந்து எடுக்கிற வேலை. அப்படியே மலையில் மேலே ஏறிட்டுருக்கேன். ஒரு சின்ன மலையாட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. பக்கலே சுற்றி இருக்கிற எஸ்டேட்டில் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த மலைக்கு மேலே அப்படியே போய் அங்கங்கே திட்டு மாதிரி அப்படியே வந்து டீ செடியெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது.
மேலே தான் சரவணா? மேலே தானே? மேலே. ஓ கீழே மண்டோட அது எங்கே இப்போ பார்த்தோம்ல அந்த கோயிலா? அந்த மெட்டுக்கல்லேருந்து வந்தோம்ல அந்த கோயிலா? ஓ இந்த செப்பல் அன்னைக்கு ஏதோ வலி கொடு சார் அப்பப்போ. உட்கார் போலாமா? இந்த செப்பல் அன்னைக்கு ரொம்ப கிரிப்பு கரெக்டாக அந்த பிரேக்கில் கிளச்சில் கால் வைக்கும்போது ஸ்லிப் ஆகிட்டு போகுது. நாளைக்கு இந்த செப்பலை மாற்றிட்டு வரணும். 2-3 டைம் கூட ஸ்லிப் ஆகிட்டு நான் பாரு. எருமை மேய்ஞ்சிட்ருக்காட்டுக்கு, ஆட்டு எருமை மேய்ஞ்சிட்ருக்கு. இதான் பாவியூர் எதனா? மேலே போனால் பாவியூர். மேலே போயிடலாமா? இது மேலே இருக்குது கோத்திமுக்கு. கம்பையூர். கோத்திமுக்கு அங்கே இருக்குது. ஓ கரெக்டு. இங்கே 2 ஊர் இருக்குல்ல? நம்மளுக்கே மறந்து போக சொன்னா. இது வந்து கம்பையூர் மேலே போனால் கம்பையூர், இதில் போனால் தான் பாவியூர். சரி பாவியூர்கிட்ட போயிடலாமா? போயிட்டு இந்த கீழே வீட்டில் பார்த்து வரலாம். மக்களே இங்கே 2 கிராமம் இருக்குங்க, கம்பையூர் பாவியூர் அப்படிங்கிற 2 கிராமம் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுங்க இங்கே வந்து, அதனால் எல்லாமே மறந்துடுச்சுங்க. ஏதோ ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. கேட்போம்மா? அம்மா இதை பாவியூருங்களா? இங்கே மேலே என்ன ஊருமா இங்கே இருக்குது? இது கம்பையூருங்களா? பாவியூர் இந்த பக்கம் இருக்குங்களா? முன்னாடி இருக்குங்களா? ஓ எத்தனை வீடு இருக்குமாங்களா? தெரியல. நீங்கள் எந்த ஊருங்க? கம்பையூருங்களா? ஓ நம்ம கிராமம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தாங்கம்மா. இந்த கிராமத்தில் எப்படி இருக்குன்னு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்தாங்க. இந்த எஸ்டேட் ரோடெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு மெட்டுக்கல் வரைக்கும் போயிருந்தோம். சரி அப்படியே இதில் பாவியூர்லாம் பார்க்கலாம் வந்தோம். பாவியூரும் முன்னாடி இருக்குங்களா? இங்கே தாங்களா? ஓ ஓ ஓ சரி சரி. இந்த பக்கம் ஆணையெல்லாம் இருக்குங்களாம்மா? குடி இருக்குங்களா? என்னவோ சொல்கிறீங்க, நீங்கள் இருக்கிற மாதிரியே ஆணையம் குடி இருக்குங்கிறீங்க. அப்படிங்களா? ஓ நைட்டு ஊருக்கு வந்துருங்களா? ஓ ஓ ஓ ஓ வீட்டு பக்கத்தில் வந்துருங்களா? ஓ ஓ ஓ ஓ சரி சார். தோட்டமெல்லாம் கீழே இருக்குங்களா? இதுதான் தோட்டம். இதெல்லாம் தோட்டங்களா கீழேங்கம்மா? ஓ என்ன காப்பி தோட்டங்களா? எல்லாமே காப்பி இருக்குது, டீ இருக்குது. ஓ ஓ இப்போ இந்த பாவியூர் கம்பையூர் இருக்கும் எல்லாத்துக்குமே இங்கே தான் கீழே தோட்டம் இருக்குங்களா? எல்லாம் அவங்களுக்கு கீழே வேறு இருக்குது, இந்த பக்கம் கீழே இருக்குது. ஓ ஓ அந்த பக்கம் தோட்டம் இருக்குது. சரி சரிங்க. இதுக்கு மேலே போகிற கம்பியூர், கீழே போகிற பாவியூர். ஓ ஓ இங்கே ஒரு வீடு இருந்துச்சுங்களா? லட்சுமி அம்மா வீடு இருக்காங்களா? அங்கே இருக்குங்க. அங்கேங்களா? சுப்பிரமணி. ஆமாம் அந்த சுப்பிரமணி லட்சுமி அம்மா இருக்காங்களா? அம்மாங்களா இருப்பாங்க. ஓ சரி சரி சரி. அதான் அந்த வீடு தான் சொல்லணா. அது வழி அப்படி போய் வரணுங்களாம்மா? அந்த அப்படி போயிட்டு இப்படி வரணும். சரி சரி சரி. நடந்து போகிறதால இந்த இதில் குறிச்சிடலாம். அது வழுக்குது. வழுக்குதுங்களா? சரி சரி. இப்படி ரோடை போகிறது நல்லது. சரி சரி சரிம்மா. அப்படி இப்போ நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா கீழே அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்றாங்க. அவங்களாம் கரண்டெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போலாம் கரண்டெல்லாம் போட்டாங்களாம்மா? தெரியல. இன்னும் போடலிங்களா? சோலாருங்களா? ஓ ஓ ஓ அதுக்கு கீழே ஒரு 2 வீடு இருந்துச்சு, அங்கெல்லாம் இருக்காங்களாம்மா? ஓ மேலே வந்துட்டேன், கீழே பிள்ளைங்க. ஓ ஓ ஓ ஓ தோட்ட வீடெல்லாம் கீழே இருக்கு. ஆ ஓ சரி சரிங்க. ஓ மேலே வந்துட்டாங்க. இல்லை தான் அந்த ஆன டைம் மட்டும் மேலே வந்துடுவாங்க இல்லைங்களாம்மா? மற்ற டைம்லாம் கீழே தான் இருப்பாங்களா? வீடெல்லாம் இடிச்சிருச்சு. ஓ வீடு இடிச்சிச்சிங்களா? ஓ அப்படியா சார்? போன டைம் வீடு பார்த்தோம்ல சார். அப்படிங்களா? ஓ வீடு சுத்தமாக இடிச்சிச்சிங்களா? ஓ எப்போங்கம்மா? அது ரொம்ப நாளாச்சு. அப்படிங்களா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா நம்ம வாட்டில் பேசி போனால் கீழே வீடெல்லாம் காமிச்சாங்க. அப்போல்லாம் வீடெல்லாம் இருந்தது. இந்த பலாப்பழ சீசன் மட்டும் மேலே வந்துடுவாங்க அப்படிங்கம்மா சொன்னாங்க. ஓ இப்போ இடிச்சு தரமாட்டாருச்சிங்களா? ஐயோ. ஓ யானை இடிச்சது தாங்க. ஆனை அடிச்சது அந்த ஆனைக்கு பயந்து இவங்க அடிச்சு இங்கே ஊருக்கு வந்து. ஓ ஓ ஓ ஆனால் தோட்டம் மட்டும் கீழே இருக்குங்க. ஓ ஓ ஓ ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. சரி சரி சரி. இங்கே நம்ம காப்பி டீ மட்டும் தானுங்களா? காப்பி டீ மட்டும் தான். வேறு மற்ற விவசாயம் ஒன்றும் இல்லை. விவசாயம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு? அப்போ பண்ணுறதுக்கு ஆனை விடுறதுல காட்டு எருமை வேறு. காட்டு பாரு இங்கே ஒன்று மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ பகலே அது எல்லா இடத்தையும் மேய்ஞ்சிட்டு இருக்கு.
இன்னைக்கு ஆடு மேய்க்கிற மாதிரி அதுக்கு ஏட்டமே மேய்ச்சிட்டு இருக்கேன். நேற்று இங்கே தான் வந்துச்சு, இப்படியே வந்துச்சு. அப்படிங்களா? ஆடு காட்டேருமே எல்லாம் அங்கே போய் அங்கே நின்றுச்சு. ஓஹோ. இதை பார்த்துட்டு போயிட்டு வீட்டுக்கு. அப்படிங்களா? ஓஹோ, சரி சரி சரிம்மா, அப்படியே கிப்பிக்கல பாடுறேன், பார்த்து வரேன். ஓ, கீழே வீடை பண்ண தரமாட்டாங்க சரணா. இந்த அம்மா வீடு மட்டும் தான் இருக்கும் போல இருக்கு. எங்கே இறங்கி போகிறதுக்கு வழி இருந்துச்சு இந்த பக்கம். அங்கேயா? அந்த வீட்டு பக்கத்தில். ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கே தான் வண்டி நிப்பாட்டி வேணால் அந்த அம்மா வேணால் அங்கே வேணும் வீட்டுக்கு போய் அங்கே பாட்டு வரல. அதுக்கு மட்டும் வீட்டு மட்டும் பாட்டு வரல. இப்போ இங்கே நீ போட்டு போனோம் இல்லையா? ஏனி பண்ணலாமா கீழே போகலாமா? வண்டி ஏனி பண்ணலாமா கீழே போயிடலாமா? ஏனி போயிடலாமா? இப்போ நிழல் நிப்பாட்டிடலாம். இப்போ நிழல் நிப்பாட்டிடலாமாண்ணே? அங்கே வெயிலாக இருக்குல்ல? சரி, இப்போ நம்ம இதில் போகலாமா? அதுலையா வேணா முன்னாடா. அந்த கீழ் வீட்டுக்கு போகிறக்கு அந்த லட்சுமி அம்மா வீட்டுக்கு போகிறக்கு அது இல்லைங்களா? இதான் பாவி வருங்களையா? எங்கே கீழே வீடு இதெல்லாம் வீடுங்களா? எத்தனை வீடு இருக்குண்ணா இந்த பாவியில்? 30 வீடு இருக்குங்களா? மேலே இருக்கிறது வந்து கம்பையூருங்களா? கம்பையூர், பாவியூர், கீழே போனால் மெட்டுக்கல். மெட்டுக்கலே போயிட்டு கொடகூர் போயிட்டு தான் வந்தாங்க. போய் பார்த்தீங்கன்னா மெட்டுக்கல் போய்விட்டுங்க, கொடகூரில் போய் சுற்றி பார்த்து வந்தாங்க. அதான் அப்படிங்களா? அதை இப்போ தான் போயிட்டு வந்தாங்க. போய் பார்த்தீங்கன்னா கொடகூரில் போய் பார்த்து தான் வந்தோம். சரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குன்னாங்க. அப்புறம் சரி ஒரு 2-3 வருஷம் கூட விட்டு வந்திருக்குங்கண்ணா. சரி, மேடு தான் வரும்போது தான் கொஞ்சம் மேடு, இறங்கும்போது இறங்கிடலாம், வரும்போது நல்ல மேடு. இந்த பக்கம் ஆணையெல்லாம் இருக்குங்களாண்ணா? ஆனை வரும் இங்கே இருக்குங்களா? சரி சரி. ஓ ஓ, இந்த பக்கம் இருக்குங்க. நேற்று 2 நாள் தான் காணும். ஓஹோ, இல்லைன்னா சாயந்தரம் வந்து. ஓ அப்படிங்களா? விளக்காய் முடிகிற வரைக்கும் ஆனை வரும். இந்த சீசன் இருக்குங்களா? முடிஞ்சுங்களா? 1-2 இருக்கு. 1-2 இருக்குங்க. ஓ, அந்தானே தின்னுட்டு போயிடும் அப்படியே. ஓஹோ, ஆனால் இன்ன வரைக்கும் ரெஸ்க் பண்ணல. அண்ணா சரி, மெட்டுக்கல் எதுவும் முன்னாடி அந்த அந்த ஆற்றுக்கூட்ட அடிச்சுட்டு வந்துருந்தாங்க கூட டைம். அது ஒரு ஆளாக அடிச்சிச்சு இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இல்லைங்களா? அப்புறம் கோத்தி முக்கில் ஏதோ பார்த்தா ஒரு அம்மாவை தான் அடிச்சுட்டு சொன்னாங்க. இப்போ ஒரு காலை அடி. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் தள்ளி தள்ளி இருக்குது இல்லைங்களா? அது நைட் நேரோட கூடாது, நம்ம டைமுக்கு வந்து 6-6:15 வந்துடணும். ஓஹோ, நைட்டில் வந்துட்டு அதுக்கு மேலே தப்பு சொன்னால் ஒன்றும் பண்ணாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம மேலே தப்பு வச்சுட்டு பார்த்தோன்னா அதை சொல்கிறேன், என்ன பிரயோஜனம்? அது ஒரு வயிற்றுக்கு வர்றது. கண்டிப்பாக அது வரும்போது நம்ம விளையிட்டான்னு ஒன்றும் இல்லை. நேருக்கு நேராக போகும்போது தான் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மைதான். தப்பு அதுதான் அவர் தெரியாதனமா தான் நேருக்கு சொன்னாங்க. ஏதாவது பார்த்தா நைட்டு தான் வந்துட்டு போகிற போல இருக்கு. வந்துருப்பாரு, நேருக்கு நேர் ஆயிடுச்சு. ஓஹோ, அது வந்திருக்கு மேலேருந்து. இவனு கீழே போயிருக்கேன். இவன் அது வருதுன்னு இவன் பயந்துட்டான். ஆனால் இது என்னமோ வருதுன்னு அது பயந்துருச்சு. ஓஹோ, புரியுதா? என்னது பெரிய உருவம், இப்போ நம்ம மனசா சின்ன உருவம். அதனால பார்த்தோன்னா ஒண்டி இங்கே வந்து என்ன ஆகி ஏன்னா தான் ஜெயிக்கு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது வந்தானே நம்ம லைஃப் போயிட்டானோ ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஓஹோ, சரி சரி. இந்த பக்கமெல்லாம் வருதுங்கண்ணா? வருது. ஓ, இந்த பக்கத்தில் தோட்டம்லாம் என்னென்ன தோட்டம் இருக்குங்கண்ணா? தோட்டத்தில் டீ காஃபி தான் இருக்குது தோட்டத்தில். உங்களுக்கெல்லாம் தோட்டம் இருக்குங்களா? இதுங்களா? ஓ, எவ்வளோ ஏக்கர் இருக்குண்ணா? நம்மளுக்கு 1 ஏக்கர் பக்கம் கட்டி இருக்கு. ஓ, டீ 1 ஏக்கர் பக்கம். காஃபி ரொம்ப கலைக்கராக வரும். அது போக ஏதாவது வேலைக்கு போகிறதுங்கண்ணா? எஸ்டேட் கூட தான். என்ன எஸ்டேட்டுங்கண்ணா பக்கத்தில்? ரூக்குறீங்களா? நீர்குண்டி எஸ்டேட். ஓஹோ, நீர்குண்டிங்களா? ஓ, ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணா சம்பளம் ஒரு நாளைக்கு எஸ்டேட்டில்? 400ங்களா? ஆம்பளைக்கு 400ங்களா? இல்லை இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆம்பளை எல்லாத்துக்கும் ஒரு மாதிரிங்களா? ஓ, ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு 400 8 மணி நேரம். ஓஹோ, வேலை எடுத்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் அது 400 தான். சம்பளம் தான் கம்மி. 400 இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் டெய்லி வேலை இருக்குங்களாண்ணா? டெய்லியில் வேலை
மழை இருந்துதான் இருக்கு, மழை இந்த மாதிரி பண்ணுங்க. என்னங்கண்ணா இந்த வருஷம் மழையே காணுங்கண்ணா, சுத்தமாக மழையெல்லாம் எல்லாம் பார்த்து இப்போ மோடமாக இருக்குதுங்க, மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வர்றதில்ல. இந்த ஒரு வாரமே நல்லா உழுகுற மாதிரி தான் இருக்கு. அதுதாங்க, அப்படியே மழை வர்ற மாதிரி விரட்டிட்டு வர்ற மாதிரி வருது ஆனால் ஒன்றுமே இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த வருஷம் உண்மையில நீங்கள் சொன்ன மாதிரிங்க மழை சுத்தமாக இல்லைங்க, வறட்சி இருக்கு நீலகிரிக்கு. அதாங்க வறட்சி தான் இந்த வருஷம், வறட்சி தான். ஆமாங்க, மழை இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக உண்மை 100க்கு 100 உண்மைங்க. மழை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. விவசாயம் நம்ம பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வேலைக்கு போகணுன்னாலும் அங்கேயும் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை கிடைக்குங்க. அவருக்கு ஒரு 10 ரூபா வந்தால் தானே நம்மளை கூப்பிடுறாரு. கண்டிப்பாக இல்லைன்னா கூட வர. ஆமாம், அந்த மாதிரி தான் எல்லாம். அவங்களுக்கு லாபம் இல்லைன்னா நம்ம கூப்பிட மாட்டாங்களே, அது பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அப்படியே விட்டுருவாங்களே. கரெக்டு. சரிங்க. இந்த ஆனை மட்டும் தான் இருக்குங்களா, வேறு ஏதாவதுங்கண்ணா? ஆனை மட்டும் தானே இல்லை வேறு ஏதாவது எருமை, சிறுத்தை, புலி கரடியாக வரும், எல்லாமே இருக்குங்க. ஓஹோ. இப்போ பாவியூர் வீடில் இதுதாங்கண்ணா? இதுதாங்க. இப்போ இதெல்லாமே பாவியூருங்களா? ஓ, இதுக்கு கீழே அப்படியே போனோம்னா நடந்து போனால் அப்படியே மெட்டுக்கல் இல்லைங்களா? நடந்து போகிற வழிங்க இல்லைங்களா? வண்டி வந்து இது வரைக்கும் வரும் இல்லைங்களா? இது வரைக்கும் வண்டி வரும். இது வரைக்கும் வண்டி வரும். கீழே நடந்து போயிடலாம், நடந்து போகலாங்க. 5 நிமிஷம் வழி. ஓஹோ. சுற்றி போகணுன்னா நீங்கள் அப்படி தான் போகணும். இந்த ரோடு வழி போகிறோன்னா சுற்றி போனோன்னா, இப்படி நடந்து போனோன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஓ வழி. சரி போயிடலாம். இப்போ கீழே வந்து ஒரு 2 வீடு இருந்துங்கண்ணா, அதெல்லாம் இப்போ இல்லைங்கிறாங்க அப்படிங்கண்ணா? கீழே தங்கி அதான் இங்கே கீழே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டைம் வந்திருக்காங்கண்ணா. 2 வீடு. அதான் இங்கே லட்சுமியமாக இருக்காருங்களே, அந்த வீட்டுக்கு வந்துட்டு பேசி தான் போனாங்க. கீழே 2 வீடு காமிச்சாங்க. அந்த வீடில் கீழே மேலே இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க அந்த வீடை இப்போ இல்லை தரமாட்டாங்கிறாங்க. அடிச்சிருச்சாங்க. அப்படிங்களா? நல்ல சமயம் ஆள் இல்லாமல் இருந்தாங்க. ஓஹோ. அந்த சமயத்தில் வந்து கூரையில் அப்படி பிடிங்கி வச்சிருச்சு. இப்போ கூரையை அடிச்சு தள்ளிடுச்சிங்களா? ஓ, ஏதாவது தரமாட்டான்னு சொன்னாங்க. இப்போ இதை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அப்படிங்களா? பாறையில் நின்று பார்த்தாலும் தெரியும். அப்படிங்களா? ஓஹோ. அப்படின்னா இதுக்கு கீழே பார்த்தோன்னா ஆனை ஜாஸ்தி தான் இல்லைங்களா? இங்கே வரும். போன வாரத்தில் வந்திருந்தா இங்கே பார்த்துருக்கலாம் ஆனை. பகல்லைங்களா? பகல்லைங்களாண்ணா? ஐயோ, குட்டியோட இருக்கு. ஓஹோ. துரத்தி விட்டோப்பா அப்படியே போச்சு. கீழே போயிட்டு ஒரு 3 மணிக்கெலாம் வந்துருச்சு மேலே. அப்படிங்களா? ஓஹோ. ஓ, பகல்லே அப்போ இந்த பக்கம் கீழே நடமாட்டம் இருக்குங்க. ஓ, இது வரைக்கும் நம்ம நல்லதில்ல, மனுஷனை வந்து ஒன்றும் பண்ணல. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதை வீடு இருக்குனால வீடு பக்கத்தில் வராமல் வீடு சுற்றியே அந்த பக்கம் அப்படியே போயிருதுங்க. அதனால் மனுஷனை வந்து இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலைங்க. இதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு தீனி கிடைக்கலன்னா அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருங்க. தீனி தண்ணி தான் மெயின். தண்ணிங்க? தண்ணி மெயின் இருக்கும். தண்ணியிலேன்னு வருங்க. இந்த டேங்கில் வந்து அப்படியே உறிஞ்சி தண்ணி குடிக்குது. அப்படிங்களாண்ணா? இந்த டேங்கில். ஓ, அப்படிங்களா? தண்ணியில் அப்படியே பார்த்தா தும்பி விட்டு அப்படியே உறிஞ்சி குடிச்சுதுங்களா டேங்குள்ள? என்ன பண்ணுறது? ஐயா, அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ஏமாந்தா தள்ளி விட்டு உடச்சிட்டு உறிஞ்சி குடிச்சு போயிடும். ஆமாம், அது உடைக்கல என்னாரி அப்படியே கை உள்ள விட்டு அப்படியே உறிஞ்சுது. அப்படிங்களா? ஓ. ஏன்னா கீழே வந்து மூங்கத்தூர்லாம் நிறையா இருக்குது. பார்த்தேன், கொடகூர் போகும்போது பார்த்தேங்க. கீழே லென்த்து போகிறாங்க. கீழே கொடகூர் வழியில் ஃபுல்லாகவே மூங்கத்தூர் தான். சாப்பிட்றக்கப்ப தீனி வந்து எது இல்லைனாலும் மூங்கிலாவது கிடச்சிறதுக்கு. தண்ணிக்கு மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி மேலே வந்துடு. கண்டிப்பாக. அதான் எனக்கு கீழேயும் தண்ணி காண ஒன்றுமே இல்லைங்கண்ணா. தண்ணி அங்கங்கே அந்த குழி தண்ணி தான் நிற்கிது. வடிஞ்சு வர மாதிரி தண்ணி இருக்கணும். நல்லா அந்த ஓடையில் அப்படியே ஓடிட்டு இருக்கணும். அந்த தண்ணி இருந்தால் தான் மேலே வராது. பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ தான் தண்ணி எங்கேயுமே இல்லை, ஓடை இருக்குது, எல்லாம் காஞ்சு போன ஓடையாக இருக்குங்க. கீழே ஒரு 2 செக்கு கட்டணும் இந்த ஃபாரஸ்ட் இதில். சரிங்க. அதில் கூட தண்ணி இல்லை மாதிரி. அப்படிங்களா? ஓஹோ. இந்த ஆனைக்கு இந்த மாடு இதுக்கு கட்டணும். ஓ, தண்ணி வர பொறிஞ்சிட தண்ணி தான் அங்கேயே நிற்கும். சரிங்க. இந்த வருஷம் அது நிற்கலாமா? ஓஹோ. அப்படியே கீழே தான் போகுது தண்ணி. ஓஹோ. தண்ணி இருந்துச்சுன்னா அங்கே நிற்கும், இல்லாதனால ட்ரையாக இருக்குது. சரி. கீழே தான் எது வீடு தெரியுங்களா? நாங்கள் எடுத்து போட விடல. ஓ, அப்படிங்களா? சரி பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களாம்மா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டைம் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? வந்தீங்க பாறையில் நீங்கள் துவச்சிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? சரிம்மா, கீழே பாட்டு வரோம்மா. இந்த பாறையிலேருந்து கீழே தெரியுமா? அப்படியே இப்போ கொஞ்சம் வெட்டி அழிச்சிருக்கா போல. அப்படிங்களா? அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓ, சரிங்க. தெரியுது சொன்னால் எதோ வெட்டி அழிச்சு விட்டாங்களாம்மா?
ஏதோ சொட்டையாக தெரியுனாங்க. இப்போ அங்கே ஏதோ சொட்டை தெரியாதுப்பா. அந்த ஒரு இடம் பார்த்தோன்னா அப்படியே சொட்டையாக தெரியும் பாருங்க. அதுதான் வெட்டி அழிச்சிட்டாங்க, சொட்டையாக தெரியுனாங்க. போட்ட இங்கேருந்து பார்த்தா வீடு தெரிஞ்சிருந்தோம்னா இங்கே தானே பார்த்தோம். இங்கே போகிறோமா அந்த பாறையா? ஏதோ ஒரு பாறையிலேருந்து பார்த்தோமே, அந்த அம்மா துவச்சிட்டு இருந்தாங்களே. சரி சார், அந்த அம்மா இங்கே துவச்சிட்டு இருந்தாங்க. இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே தான் துவச்சிட்டேன். இங்கேருந்து நம்ம பார்த்தோம் இந்த வீடை. அந்த வீடை அங்கே தான் வீடு தெரிஞ்சுங்க. உள்ள தெரியுதா? இங்கே 2 மரம் தெரியுது. ஆமாம் சார்ண்ணா. இங்கே இந்த இடத்துல. ஓஹோ, அதான் அந்த இடத்துல அந்த கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமாம் 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 ஆமாம், தெரியும். அந்த இடத்துல அந்த இது இடத்துல அந்த கிரவுண்டில் அந்த செடியெல்லாம் வெட்டி விட்டு அந்த செடியெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கு பாருங்க. அங்கே தானே? ஆமாம். ஓ, 2 இதே போச்சு, 2 வீடே போச்சு அப்படின்னா.